வணக்கம். பாஸ்கர் ரியல் எஸ்டேட் கும்பகோணம். கும்பகோணம் டு மயிலாடுதுறை மெயின் ரோட்டுக்கு அருகில் உள்ள ஒரு அருமையான புது வீட்டை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சொந்த உபயோகத்துக்காக கட்டின வீடுங்க இது. இந்த வீட்டை தெற்கு பக்கம் பார்த்து கட்டியிருக்காங்க. கீழே ஒரு ஹால், கிச்சன், 2 பெட்ரூம் உள்ள ஒரு வீட்டையும், மாடியில் இதே மாதிரி 2 பெட்ரூம், ஹால், கிச்சன் உள்ள இன்னொரு வீட்டையும், மொத்தம் 2 ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டை தாராளமாகவே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டியிருக்கிற மனையோட அளவுன்னு பார்த்தோம்னா 2516 சதுரடி. ரோடு பக்கம் ஃப்ரண்டேஜ் 43 அடிங்க. மொத்தம் கீழையும் மேலையும் சேர்த்து கட்டியிருக்கிற பில்டப் ஏரியா 4500 சதுரடிங்க. நல்ல பெரிய பிளாட்டுங்கிறதுனால வீட்டை சுற்றில நிறைய இடம் விட்டு நிறைய ஜன்னலும் கொடுத்து நல்ல காற்றோட்டமும் வெளிச்சமும் வர அளவுக்கு நல்லாவே பிளான் பண்ணி தரமாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் உள்ள 4 பெட்ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்து 3 காமன் பாத்ரூமும் மொத்தம் 7 பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மாடியில் டிரைவருக்காக செப்பரேட்டாக ஒரு அட்டாச்சு பாத்ரூம் உள்ள பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலும் பிரிக் ஒர்க்கில் காம்பவுண்டும் போட்டிருக்காங்க. வாங்க இப்போ 1 by 1 டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த சேனலுக்கு புதுசாக வர்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தால் லைக்கும், தேவைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. இதாங்க கும்பகோணம் டு மயிலாடுதுறை மெயின் ரோட்டில் உள்ள 5 இலப்பு வாய்க்கால் பைபாஸ் ரவுண்டானா. இங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த வீடு உள்ளது. இதுதாங்க அந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வியூ. என்ட்ரன்ஸுக்கு 3 மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. அதாவது கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு ஒரு கேட்டும், கீழே உள்ள வீட்டுக்கும் மேலே உள்ள வீட்டுக்கும் தனித்தனியாக கேட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஏரியாவில் கொடுத்துருக்கிற பில்லர் எல்லாம் ரவுண்ட் சைஸில் ஸ்பைரல் டிசைனோட கொடுத்து நல்ல ஒரு பெரிய பால்கனியும் கொடுத்து வித்தியாசமான ஸ்டைலில் இந்த எலிவேஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு அடுத்து நல்ல பெரிய வராண்டா, சைஸ் 37க்கு 18. ஃப்ளோருக்கு ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வெர்டிபிள் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு முழுசுமே பார்க்கிங் ஏரியாவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. 2 காரும் 2 வீலர்ஸும் பார்க் பண்ணுற அளவுக்கு ரொம்ப தாராளமாகவே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஆர்னமெண்டல் டிசைனும் பண்ணியிருக்காங்க. தேக்கு மரத்தில் செய்த இந்த மெயின் டோரையும் நிலையையும் டிசைன் ஒர்க்கோட அழகாக கொடுத்து 2 ஃபிக்ஸட் விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை டபுள் டோராக கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு அடுத்த லிவிங் ஹால், சைஸ் 26க்கு 10. ஃப்ளோருக்கு மார்போனட் டைல்ஸும், சீலிங்கில் லைட் கிரீன் கலர் பேக்ரவுண்டில் ஸ்பாட் லைட்ஸும், சீலிங்கில் டிசைன் ஒர்க்கும், வெண்டிலேஷனுக்கு 2 ஜன்னலும் கொடுத்து மைல்டு கலரில் அருமையான பெயிண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ பார்க்குறது தென்மேற்கு மூலையில் உள்ள ஃபர்ஸ்ட் பெட்ரூம், சைஸ் 11க்கு 11. ஃப்ளோருக்கு அதே மார்பல் டைல்ஸும், கிராஸ் வெண்டிலேஷனுக்கு 2 ஜன்னலும், சீலிங்கில் டிசைன் ஒர்க்கும், லைட் ப்ளூ கலரில் பெயிண்டிங்கும் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமை வெஸ்டர்ன் ஸ்டைல்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கு அடுத்து உள்ள 2வது பெட்ரூம், சைஸ் 14க்கு 10. ஃப்ளோருக்கு அதே டைல்ஸும், சீலிங், ஜன்னல், பெயிண்டிங் எல்லாம் அந்த ரூம் மாதிரியே கொடுத்து இந்த அட்டாச்சு பாத்ரூமையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலுக்கு பின்பக்கம் உள்ள கிச்சன், சைஸ் 14க்கு 8. ஃப்ளோருக்கு ப்ரௌன் ஷேடில் வெச்சிபை டைல்ஸும், அதுக்கு மேட்சா அதே கலரில் வால் டைல்ஸும், 3 பக்கமும் உள்ள இந்த டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்கும், பேஸ் கேபினெட்டுக்கு ப்ரொவிஷனும், ஆப்போசிட் சைடில் ஒரு லாப்டும் கொடுத்து இந்த ஏரியாவுக்கு செப்பரேட்டாக ஒரு பாத்ரூமும் கொடுத்து ரொம்ப சௌரியமான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. பேக் டோருக்கு அடுத்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கட்டியிருக்கிற பிளாட்டு பெரிய பிளாட்டுங்கிறதுனால 4 பக்கமும் நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்து நல்ல வெண்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு வெளிப்பக்கம் உள்ள ஸ்டேர் கேஸுக்கு கீழே உள்ள ஏரியாவில் ஒரு காமனான அவுட்டர் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க.
மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸை மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸ்டீலில் ஹேண்ட் டைல்ஸும் அதுக்கு மேலே உட்டனில் ஃபினிஷ் பண்ணி சைடில் உட்டன் பேனலும் கொடுத்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து வராண்டா, அதற்கு அடுத்து உள்ள நல்ல பெரிய பால்கனி, சைஸ் 36x11. வராண்டாவுக்கும் பால்கனி ஏரியாவுக்கும் உட்டன் கடலில் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. முன்பக்கம் உள்ள ஹேண்ட் டைல்ஸை உட்டன் ஃபினிஷிங்கில் கொடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செப்பரேட்டாக அட்டாச்சு பாத்ரூம் உள்ள ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள வீட்டுக்கு கொடுத்துருக்கிற மாதிரியே பெரிய மெயின் டோர் நிலையையும் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர், ஃப்ளோர் டைல்ஸ், பால்கனி எல்லாத்தையுமே யூனிக்காக ஒரே கடலில் கொடுத்துருக்கிறதும் ரவுண்ட் சைஸில் உள்ள இந்த டிசைன்டு பில்லரும் பார்க்கறதுக்கு ஒரு கிராண்டான லுக்கை கொடுக்குதுங்க. மெயின் டோருக்கு அடுத்து உள்ள லிவிங் ஹால் சைஸ் 30x10. ஃப்ளோருக்கு அதே மார்பிள் டைல்ஸும் லைட் ப்ளூ கலரில் பெயிண்டிங்கும் சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸும் ஆர்னமெண்டல் டிசைனும் வெண்டிலேஷனுக்கு 2 பெரிய ஜன்னலும் கொடுத்து இந்த பெரிய ஹாலை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து தென்மேற்கு மூலையில் உள்ள 3வது பெட்ரூம் சைஸ் 11x11. ஃப்ளோருக்கு அதே டைல்ஸும் 2 ஜன்னலும் சீலிங்கில் டிசைன் ஒர்க்கும் ஸ்டோரேஜுக்காக எல் ஷேப்பில் ஒரு ஆர்சிசி லாப்டாப் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமையும் வெஸ்டர்ன் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கு அடுத்து உள்ள 4வது பெட்ரூம் சைஸ் 14x11. ஃப்ளோரிங், பெயிண்டிங், சீலிங், ஜன்னல்லாம் அந்த ரூம் மாதிரியே கொடுத்து இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமையும் வெஸ்டர்ன் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து கிச்சன் சைஸ் 11x11. கீழ் வீட்டில் உள்ள அதே ஸ்டைலே இந்த கிச்சனையும் பிளான் பண்ணி இதுக்கும் இந்தியன் ஸ்டைலில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுக்கு அடுத்து ஒரு பெரிய யூட்டிலிட்டி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மொட்டை மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் டெரஸில் தனித்தனியாக 2 வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த டெரஸுக்கு இன்னும் வெதரிங் கோர்ஸ் போடலிங்க. சீக்கிரமே அந்த வேலையும் முடிச்சிருவாங்க. நல்ல ஒரு பெரிய பிளாட்டில் நல்ல காற்றோட்டமும் வெளிச்சமும் வர்ற அளவுக்கு நல்ல ரசனையோட பார்த்து கட்டியிருக்கிற இந்த புது வீட்டின் விலை 1,50,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கால் பண்ணுங்கள். இதுபோல் உங்களது வீடு மன விற்பதாக இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நல்ல முறையில் விட்டு தருகிறோம். எங்களது அலுவலக முகவரி பாஸ்கர் ரியல் எஸ்டேட், நம்பர் 12, பானதுரை மெயின் ரோடு, கும்பகோணம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.